என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பொசிஷன் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $85,800 இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் சண்டே நான் லைவ் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வர முடியலைங்க. ஸோ அது எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது யூடியூப் கொஞ்சம் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எப்படி லைவ் போடணுன்றது அது கொஞ்சம் எனக்கு புரியலாதனால நான் விட்டுட்டேங்க. ஒரு ½ அன் ஹவர் கிட்ட 3/4 ஹவர் கிட்ட ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது கொஞ்சம் வரல சரியா. ஸோ அதனால தான் என்னால் இது பண்ண முடியல. ஸோ சரி திங்கக்கிழமை வரலான்னு பார்த்தா அப்போ என்னென்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வீக் டேஸை விட வீக்கெண்டில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வீக்கெண்ட் ஓகேங்களா, இந்த வீக்கெண்ட் கண்டிப்பான முறையில் நான் லைவ் வந்துடுவேன். ஸோ அது சாட்டர்டேவா இல்லைனா சண்டேவான்னு மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த வீக்கெண்ட் நான் லைவ் வந்துடுவேன். ஸோ ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அந்த சண்டேவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைவ் வருவேன்னு சொல்லி நினச்சிருந்தீங்க. பட் ஆனால் என்னால் வர முடியல. ஸோ ரொம்ப 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 மிகப்பெரிய சாரிங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப மிகப்பெரிய சாரி. ஸோ சில பேர் திட்டமும் செஞ்சீங்க. பட்டு சாரிங்க, பெரிய பெரிய சாரி. ஓகேங்களா. ஸோ ரைட், இந்த வாரம் கண்டிப்பான முறையில் நான் லைவ் வருவேன். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் லைவ் தான் வருவேன். யூடியூப் லைவ் என்னால் வர முடியலன்னா ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா ½ அன் ஹவர் பார்ப்பேன். என்னால் வர முடியலன்னா உடனே டெலகிராம் லைவாக வந்துடுவேன். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வாரம் கண்டிப்பான முறையில் நான் லைவுக்கு வந்துடுவேன். ஓகேங்களா. ஸோ நான் மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் யூடியூப் லைவுக்கு தான் கொடுப்பேன். யூடியூப் லைவ் வர முடியுமான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைனா டெலகிராம் லைவ் வந்துடுவேன். இன்கேஸ் என்னால் யூடியூப் லைவ் வர முடியாமல் டெலகிராம் லைவ் வந்தேன்னா நான் திரும்ப சொல்கிறேன், டெலகிராம் லைவில் நிறைய ஸ்கேமர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கும். சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்டும். ஓகேங்களா. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. ஸோ BTCயோட கரண்ட் மூவ்மெண்ட் எதை நோக்கி போகுது அப்படின்றது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ ரைட், ஓகே. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா BTCயோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா. BTC நெக்ஸ்ட் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரத்திலே நம்ம பார்க்க போகிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100K. ஓகேங்களா. ஸோ BTC பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் நம்ம ஒரு ப்ராசஸ் சொல்லியிருந்தோம், ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த ஏரியாவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஏரியாவிலேருந்து கரெக்டாக அப்சல்யூட்டாக திரும்ப ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிமாண்ட் ஏரியா நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமும் முன்னாடியே நான் இது வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. நான் டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிமாண்ட் ஏரியாவில் பர்ஃபெக்டாக ப்ரைஸ் டேப் பண்ணி அந்த டிமாண்ட் ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் இப்போ மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் இந்த 88,700 ஓகேங்களா, சாரி 88,500 இந்த ரேஞ்சை உடச்சிதுன்னா கண்டிப்பான முறையில் ஷார்ட்டாக ப்ரைஸ் நம்மளுக்கு 100K போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. என்னப்பா 100K போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கும் மேலே போகும். பட் ஆனால் ஃபஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு இந்த 100K வரைக்கும் ஷார்ட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 100Kக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா. இது பெரிய சப்ளைவாக இருக்குமான்றது தெரியல. பட் ஆனால் இங்கே ஒரு சப்ளை இருக்கு. ஸோ அந்த சப்ளைல என்ன ரியாக்ஷன் கொடுக்கும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா. ஸோ 103,000லேருந்து 106,000 இந்த ஏரியாவில் ஒரு சப்ளை இருக்கு. சரிங்களா. ஆனால் ஷுவர் கேரண்டியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100,000 இருக்கும் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகும். அழகாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பொறுமையாக அழகாக இங்கே மூவ் பண்ணி மேலே எடுத்துன்னு போயிருக்காங்க. சரிங்களா. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு 100K வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ரைட், ஓகே. BTCயோட மூவ்மெண்ட் எந்த மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுன்றது லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 145 ஓகேங்களா 1,45,000 வரைக்கும் BTC போகிறதுக்கான ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன் பிரகாரம் ஃபாலோ ஆகுதுன்னா ஸோ அந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் தற்போதைக்கு ஃபாலோ ஆகின்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது நீங்களுமே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ நிறைய பேர் அப்ரிஷியேட்டும் பண்ணீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ. ஓகேங்களா. ரைட், ஓகே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா. BTCயோட மூவ்மெண்ட் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியாச்சு. அந்த ரேஞ்சு தான் போயின்னு இருக்குது நம்மளுக்கு, அதை நோக்கி தான் போயிருக்கு. இப்போ நம்ம முக்கியமான பார்ட்டான ஆல்ட் சீசன் ஓகேங்களா. ஆல்ட் சீசன் வரணும்னா காரணமானவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாமினன்ஸ். ஓகேங்களா.
பிடிசி டாமினன்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் இப்போ பார்ப்போம் சரிங்களா. ஸோ பிடிசி டாமினன்ஸ் என்னவா இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ பிடிசி டாமினன்ஸ் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா 63.85% இருக்கா சரிங்களா. ஸோ பிடிசி டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துலேருந்து கேஷ் எதிர்பார்த்தேங்க. ஸோ இந்த இடம் இந்த லோவை உடைக்கும் போது இந்த ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த லோவை உடச்சி கிராஷ் எதிர்பார்த்தேன். பட் அவன் கிராஷ் பண்ணாமல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான் சரிங்களா. ஸோ ஒரு கசப்பான உண்மையை நான் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். பட் வந்து இதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ எதுவும் இதாக எடுத்துக்காதீங்க. ஸோ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நவ் ஓகேங்களா, ஸ்டில் நவ் பிடிசி டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது ஓகேங்களா. இதில் இன்னும் எனக்கு ஒரு அதாவது டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான சைன் இன்னும் கிடைக்கல ஓகேங்களா. ஒரு வேளை நம்மளுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி நம்மளுக்கு இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த 64%, இந்த 64% மேலே போயிட்டான்னா நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது இன் வீக்லி ஓகேங்களா. வீக்லியில் நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இந்த ஹை எங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 64.34% ஓகேங்களா. 64.34%க்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அது டெய்லியில் க்ளோஸ் வைக்கலன்னா இன்னும் சூப்பர். வீக்லியில் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் வைக்கக்கூடாது ஓகேங்களா. டெய்லியிலே க்ளோஸ் வைக்கக்கூடாது, வீக்லிலேயே க்ளோஸ் வைக்கக்கூடாது ஓகேங்களா. ஒருவேளை நம்மளுக்கு இதே மாதிரி ஃபார்மேட் ஓகேங்களா, ஒரு மேலே போயிட்டு ஒரு பெரிய வீக்கஸ்ட் கீழே வந்தால் கூட ஓகே அக்செப்டபிள். பட் ஆனால் எக்காரணத்து கொண்டும் மேலே போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சா என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸ் வச்சதுன்னா அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 67லேருந்து 71% வரைக்கும் போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி ஆகிடும். ஏன்னா இவன் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கான். அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அடுத்த லெவலே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா, நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா 64.77, இந்த லெவலை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டேன்னா அடுத்த லெவல் இது தாங்க ஓகேங்களா. இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 67.62லேருந்து 71.38% ஓகேங்களா. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வைக்கும் போயிடுவோம் சரிங்களா. அதனால் வந்து என்னென்னா எக்காரணத்து கொண்டும் இந்த ஹைக்கு மேலே போய் கட்டாய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் விக்கஸ்ட்டு இங்கேருந்து ரேப்பிட் ஃபால் நடக்கணும் நம்மளுக்கு சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து டாமினன்ஸ் என்ன ப்ரோ, ஆல்ட் சீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஆல்ட் சீசன் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்மளுக்கு டாமினன்ஸ் வந்து இன்னும் எந்த ஒரு செல் சைனும் கொடுக்கல ஓகேங்களா. டாமினன்ஸ் தொடர்ந்து ஏன் பம்ப் ஆகினுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஏன்னா அது அப் ட்ரெண்டில் இருக்குது ஓகேங்களா. டாமினன்ஸ் தான் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால தான் பம்ப் ஆகினே இருக்குது. டாமினன்ஸ் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்லிங்க்கான சைன் தரலை. ஸோ அவன் வந்து எங்கே கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கொடுத்தான் செல்லிங்க்கான சைன் சரிங்களா. ஆனால் இந்த செல்லிங் சைன் வந்து பெருசாக வந்து ரியாக்ட் ஆகாமல் பெருசாக கீழே விழாமல் திரும்ப பையிங் ஆகி மேலே போயினுக்கு. அப்போனா டாமினன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. ஸோ டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு வீக் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அது எப்போ வீக் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ஹைக்கு மேலே போயிட்டு வீக்கஸ்ட்டு கீழே வரணும் ஓகேங்களா. ஹைக்கு மேலே போய் வீக்கஸ்ட்டு கீழே வந்துடுவான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா வந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம் ஓகேங்களா. உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம் ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து தற்போதைக்கு எந்த விதமான சைனும் நம்மளுக்கு தராதனால தான் நான் இதை பற்றி அவ்வளோவா பேசலை சரிங்களா. ஸோ தற்போதைக்கு இவன் புல் ட்ரெண்டில் தான் இருக்கான். இன்கேஸ் ஓகேங்களா, இன்கேஸ் இது வந்து என்னென்னா கொஞ்சம் ரேர் தான் இதுவும். இந்த ஹைக்கு மேலே கட்டாகி ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சிட்டோன்னா அடுத்தது வந்து 67 வரைக்கும் நோக்கி போயிடுவான். அதுக்கு போனால் என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா என்னென்ன வேணால் ஆகலாம் ஓகேங்களா. என்ன வேணாலும் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு போகக்கூடாது. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே போய் விக்கெஸ்ட்டு திருப்பிடணும். ஆனால் இந்த ஹைக்கு மேலே போகிறது உறுதி, இங்கே மேக்ஸிமம் இந்த ஹைக்கு மேலே போகிறது உறுதி. ஏன்னா இந்த ஹைக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த விக்குக்கு கரெக்டாக இந்த விக்கில் எடுத்திங்கன்னா இந்த விக்கோட 50%லேயே அவன் திரும்பி எடுக்கணும் கீழே. இந்த விக்கோட 50% லெவலே அவன் திரும்பி இருக்கணும். பட் 50%க்கு மேலே அவன் கட்டாயி க்ளோஸாக மேலே போகிறதுனால கண்டிப்பான முறையில் இந்த ஹையை நோக்கி போயிடுவான் ஓகேங்களா. அந்த ஹையை போயிட்ட பிறகு அங்கே என்ன நடக்க போகுது அதுதான் அங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இது
ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வீக்லியில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்லிங்க்கான சைனு கொடுக்கணும். இன்னும் செல்லிங்க்கான சைனே அவன் தரலை. ஓகேங்களா. அதுதான் ஒரு பேடான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து வீக்லியில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் போயின்னு இருக்கான். ஒரு மேலே ஒரு ஹையஸ்ட், அதுக்கப்புறம் கீழே வந்து தொட்டு திரும்ப இந்த லோ ஒஸ்ட்டு கீழே வந்தான்னா நம்மளுக்கு அழகாக ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போகிறான் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனோட இந்த பாட்டை அவன் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாட்டு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 65.5லேருந்து 66. ஓகேங்களா. இந்த ஏரியா சரிங்களா, இந்த ஏரியாவை வந்து அவன் டச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நேராக போய் இந்த 67 தொட்டுட்டு கூட சல்லுன்னு இதோ இந்த மாதிரி ஒரு பெரிய விக்கும் வரலாம். ஓகே. ஆனால் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு விக்கு தான் வரணும், பாடி க்ளோஸ் வரக்கூடாது. விக்கு வந்தால் தான் அக்செப்டபிள். நம்மளுக்கு வந்து விக்கு வந்தால் தான் நம்மளுக்கு என்ன அக்செப்டபிள்னா திரும்பத்துக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்றது அக்செப்டபிள் ஒழியா விக்கு வந்தவொடனே நம்மளுக்கு வந்து திரும்பிச்சு அப்படின்றது கணக்கு கிடையாது. விக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும். அது வந்ததுன்னா நான் வந்து கன்ஃபார்மாக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது அது டாமினன்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நவ் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. டாமினன்ஸ் எந்த விதமான ஒரு பியரிஷ் சைனும் இது வரைக்கும் தரலை. ஓகேங்களா. ஸோ அது தந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ இதாங்க. ஸோ பிடிசியோட வீக்லி கேண்டில் அனலைஸ் பண்ண மாட்டேன். ஸோ பிடிசியோட வீக்லி கேண்டில் ஓகேங்களா. ஸோ பிடிசியோட வீக்லி கேண்டில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு இந்த வாரம் நம்மளுக்கு. ஓகேங்களா. இந்த வாரம் பிடிசி நம்மளுக்கு 86,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு அடுத்த ஆல் டைம் ஹையை நோக்கி ப்ரைஸ் போகுது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அழகாக 2 பாட்டம் நடக்கணும். அதேமாதிரி 2 பாட்டம் நடந்து ப்ரைஸ் வந்து நல்லா ஷூட் அவுட் ஆகுது. ஓகேங்களா. இனி 86,000 இன்னைக்கு கிடையாது, இந்த வார கேண்டில் 86,000க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சாலே நம்மளுக்கு அழகாக வந்து ப்ரைஸ் வந்து ஷூட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஷூட் அவுட் ஆகும்போது டாமினன்ஸும் ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். டாமினன்ஸ் ஷூட் ஆகிட்டு உடனே வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா. அப்படிதான் நடந்தால் தான் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். ஒருவேளை இன்னொரு சினாரியோ கூட இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ எப்படின்னா டாமினன்ஸும் பிடிசியும் ஒன்றா ஷூட் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போயிட்டு பிடிசி வந்து கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சிடணும், டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு கிராஷ் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி நடந்தால் கூட இன்னும் சூப்பர் சந்தோஷம். ஓகேங்களா. பிடிசியும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிடிசியும் பம்ப் ஆகும், டாமினன்ஸும் பம்ப் ஆகும். ஓகேங்களா. அப்போ பிடிசியும் பம்ப் ஆகும்போது டாமினன்ஸும் பம்ப் ஆகும்போது நம்மளுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா 67%, அந்த 67% வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகிடும். இதுதான் அடுத்த செல்லிங் லெவல். சரிங்களா. இந்த 67% வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா பிடிசியும் பம்ப் ஆகும், டாமினன்ஸும் பம்ப் ஆகும். இது ரெண்டுமே பம்ப் ஆகிட்டு பிடிசி என்ன பண்ணுன்னா கன்சல்டேட்டில் உட்காந்துரும், பெரிய கன்சல்டேட்டுக்குள்ளே உட்காந்துரும். டாமினன்ஸு மட கீழே வந்ததுன்னா அந்த இடத்துல ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆகி மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அப்போ பிடிசி பம்ப் ஆகும்போது ஆல்ட் காயின்ஸாக பம்ப் ஆகாதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிசி பம்ப் ஆகும்போது பிடிசி டாமினன்ஸும் பம்ப் ஆகும்போது ஆல்ட் காயின்லாம் நம்மளுக்கு பம்ப் ஆகாது, ஆனால் டம்ப் ஆகாது, பெரிய லெவலில் பம்ப் ஆகாது. ஓகேங்களா. ஒரு மாட்ரேட்டான ரேஞ்சில் தான் போகும். ஓகேங்களா. ஒரு மீடியமான ஒரு ரேஞ்சில் போகும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அந்த ஆல்ட் சீசன் இருக்குது தெரியுமா, ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட். சரிங்களா. அந்த மிகப்பெரிய பிளாஸ்ட் வேணும்னா டாமினன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது என்னன்றது நம்ம வந்து டாமினன்ஸ் எப்படி ஓடுதுன்றது நம்ம போகிற போக்கில் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ நாளைக்கு வீடியோ ஓகேங்களா, நாளைக்கு வீடியோ வருங்க கண்டிப்பாக. ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம வந்து இத்தீரியமை பற்றி கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து டாமினன்ஸ் அனலைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நாளைக்கு வீடியோவில் வந்து பிடிசியை கொஞ்சம் பார்த்துட்டு, ஏன்னா பிடிசியோட ஒரு மூவ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. பிடிசியை பார்த்துட்டு பிடிசி இன்னைக்கு கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, இன்னைக்கு கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டு அது என்னன்றதை அப்டேட் பண்ணிடுறேன். ப்ளஸ் நம்ம வந்து இத்தீரியமை பற்றி நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இத்தீரியமை பற்றி பார்க்கலான்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், இல்லைனா வந்து இத்தீரியம் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ டைப் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் வந்து ஆக்டிவேட் ஆகும், எனக்கும் வந்து போடுறதுக்கு ஆசையாக இருக்கும்.
சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் இத்தீரியம் அனாலிசிஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ரைட், ஓகே. தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிட்டோம், இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.